ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் சார்பில் நோய் தடுப்பது குறித்தும் நோய் முன்னெச்சரிக்கை மற்றும் நோய்க்கான சிகிச்சை அளிப்பது குறித்த கருத்தரங்கம் ரோட்டரி கம்யூனிட்டி ஹாலில் வைத்து நடைபெற்றது. நிகழ்ச்சிகளை அனிதா நாகராஜன் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கினார். ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் தலைவர் ஜெனி படுவா தலைமை தாங்கினார். ரோட்டேரியன் ரேகா செல்வன் ரோட்டரி பிரேயர் வாசித்தார். சங்க செயலாளர் ரமேஷ் ஃபோர்வே டெஸ்ட் வாசித்தார். டாக்டர் அருணாச்சலம் அனைவரையும் வரவேற்று பேசினார். சுரேஷ் பாலன் குறித்து சில்வர் ஸ்டார் அறிமுகப்படுத்தி அருமையாக பேசினார். சுனில் ரிச்சர்ட்சன் மாவட்ட ஆளுநர் குறித்து மிக சிறப்பாக எடுத்து கூறினார். அதனைத் தொடர்ந்து கருத்தரங்கினுடைய தலைவர் சுரேஷ் பாலன் கருத்தரங்கு குறித்து மிக சிறப்பாக எடுத்து கூறினார். ரோட்டரி மாவட்ட ஆளுநர் சுசிந்தா தர்மா தலைமை உரையாற்றி நோயின் தாக்கம் குறித்தும் மாவட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினராய் டாக்டர் ஷைமா பென்னட் அறிமுகம் செய்து வைத்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் ஆளுநர் டாக்டர் சண்முகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன, அதனை தடுக்க என்ன வழிகள் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை மிக சிறப்பாக எடுத்து கூறினார். நோயின் தாக்கம், நோய் எதன் மூலம் பரவுகிறது, அதனை தடுக்க என்னென்ன வழிகள் இருப்பதை மிக தெளிவாக எடுத்து கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் சார்பில் விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. குழந்தைகள் முதல் குறிப்பாக பெண்கள் பாலியல் தொல்லையில் ஈடுபடாமல் இருக்க அதனை தடுக்க என்ன வழிகள், அதற்கான எண்கள் என்ன என்பது குறித்து மிக சிறப்பான நோட்டீஸ் ஒன்று அச்சிடப்பட்டு விழிப்புணர்வு நோட்டீஸ் மாவட்ட ஆளுநர் சுசிந்தா தர்மா அதனை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் அனிதா நடராஜன், கல்லூரி படிக்கும் மாணவர், குறிப்பாக மருத்துவக் கல்லூரி படிக்கும் மாணவருக்கு உதவித்தொகையும் கிளப் ஊழியர்களுக்கு தலா 1000 வீதம் 5000 ரூபாய் வழங்கி சிறப்பித்தார். உதவி ஆளுநர்கள் டாக்டர் சுனில் ரிச்சர்ட்சன், ஸ்ரீதேவி பிரின்ஸ், சுபராம் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். பாலா ராஜ்குமார் நன்றி உரை கூறினார். And all credit goes to your past yearly arranged meticulously. See lot of first time I am seeing all the ladies. Thank you for taking part. Thank you for taking Thank you. Thank you. Thank you. Rotarian Reka Salvi, President of the and the
welcome Dr. Raju. Pleased to be here with you all today. And today is a very important day and it calls for a celebration. We were expecting so many people here, but then it's not a disappointment, but still we have enough people to make this program a success. And thank you for coming here. So today's the topic of today's seminar is disease prevention and treatment. So we all know that disease prevention is very, very important at this time when we are all going through hard times because of COVID-19, and COVID-19 has taught us so much, lessons which we will never forget for a lifetime. Because we have been seeing a lot of things happening around us. We have been seeing people suffering, the cries of people, deaths, lot of deaths, and we had to face all that with a courageous spirit. So this is when we have shown Rotary stands for service, and we have been doing a lot of service from the club. And all the clubs here, we have 27 clubs, I guess, and all the clubs have been really struggling hard to help through these hard times. And we have all been supporting our fellow neighbors, our fellow mates in every way possible. So it might be little steps which count a lot. And we have been advised precautionary measures for preventing the disease. Prevention is one most important thing, and that is part of today's topic. So prevention and treatment. So prevention of we have to, other than social distancing, we are not following that. So we have so many variants of corona we are facing. So right now we are afraid of Omicron. So it's very hard and dangerous in Choli Tanaka, but now what they say is it's not at all dangerous. Let it spread so we get herd immunity. So whatever the thing is, disease, you have to be afraid of disease, you have to be scared of diseases, and you have to take preventive measures, and only then comes Assistant Governor MPH Dr. K. Suresh Balan. Dr. K. Suresh Balan is qualification MBBS and DCA and MD. He did MBBS MCH in Madras Medical College and MD Community Medicine from Raja Muthaiya Medical College, Annamalai University. He joined Rotary in the year 1996 and he was the president during the year 2016 and 17, and he was the AG during the year 2020 and 21. 5 சங்கங்கள் இணைந்து நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் அதனுடைய செமினார் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் சங்கத்தினுடைய தலைவி டாக்டர் ஜெனி படுவா, செயலாளர் ரமேஷ், மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினர் Good evening, Rotarians. Jacinta has been in the family of Rotary since 1974 when she took over as the charter president of the Interact Club of St. Joseph's. She has been a Rotarian for well over 3 decades, and even though I've known her for precisely 19 years now, I've known her as a very genuine, simple teacher who's absolutely sincere, dedicated and hardworking. And I think it's these qualities of her that made her get the Best President Award when she was the president of our club, the Rotary Club of Nagarkoil. Consequently, she also won the Best Assistant Governors Award. And I'm sure if there was a Best Governors Award in Rotary International, she would back that one too. Our club, which I think is a pride for Nagarkoil, Rotary Club of Nagarkoil. She's the first lady governor for our district 3212, second lady governor for Tamil Nadu, and 11th lady governor for our country. I think it's amazing. She's married to her love, Rotarian Dharma, who's also her backbone, and they have a son. Thank you, Rotary.
and very, very special greetings for the persons adorning the stage who is responsible for this event, and other presidents of Rotary Club of Nagapuri to think and to know about our own health. Rotary, all of us know the fact that Rotary has designated every month special activities with a purpose that we have to think about it, plan about it, and do something good, something nice, something useful, something to think about. That's why every month is allotted in that way. Otherwise, also we have to do all these activities. When August is a month for membership, it doesn't mean that other months we need not induct new members. Rotary is for growth. So we have to grow and grow, do more and more. That is the idea of our RA President, Rotarian Shekhar Mehta. He always says us that we have to do more and grow more. That is his idea. So growth is for all months. So similarly, this month, December is designated for our disease treatment, prevention, and for our own betterment. But it should be done always. But we are doing this seminar just to make us relax and think about it. What best can be done? How to make ourselves better and better, very particularly in the health wise. All of us know very well, because from the childhood we learn the maxim that health is wealth. Money can be earned any time, but health, when it is lost, it is very difficult to bring it back to us, to our normal life. That is why prevention is only more important. That is why Rotary stresses on the point that we have to prevent our diseases and then get treatment for it, so that we will not be more affected by it. That is why we have to concentrate on that. And the first day of this month is AIDS Day, and our own chairman, Dr. Praveen, he's the chairman for AIDS. He and the coordinator, Rotarian past assistant governor, Ram Kumar sir, they have taken lot of pains discussing with us to do lot of good activities. Why? To make every Rotarian to think about AIDS and how best to avoid it, how best to prevent it. And many more than 68 activities were done on that day itself, and many others did continue to do on other days also. Likewise, this event also, our own member Dr. Suresh Balan has taken pains to inform the different chairmen and also president and secretaries, so that many clubs were doing lot of medical camps and awareness programs in the Christmas celebration, New Year celebration. But anyhow, celebrations can be celebrations, and we can enjoy the day, we can enjoy the festival season only when health is there. Is it not? So all of us, not only we Rotarians, our Rotary family members, as well as our friends and our ladies, the people around us, everybody should know that is important. மேகத்திரையை கிழித்து அழகிய செம்மையான தன் முகத்தை காட்டி எட்டி பார்க்கும் முழு நிலவின் வருகை எப்படி நம் உள்ளத்திற்கு வார்த்தையில்லா மகிழ்ச்சியை நேர்த்தியாய் தருவது போல, இந்நாளில் டிசீஸ் பிரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் செமினாரில் வருகை தந்திருக்கும் மாபெரும் தலைவர், பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் மேஜர் டோனர் டாக்டர் வி சண்முகம் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமிதம் அடைகின்றேன். சாதி சமய கலப்பற்ற போலியோ திட்டத்தில் தனக்கென ஓர் அரியா முத்திரையை பதித்து தலை நிமிர்ந்து நிற்பவர் தான் மாபெரும் தலைவர் ரொட்டேரியன் டாக்டர் சண்முகம் அவர்கள். இவர் 1989 ஆண்டு சார்ட்டர் மெம்பராக ரோட்டரி கிளப் ஆஃப் நாகர்கோவில் சபர்பனில் இணைந்து 2 முறை தலைவராக சிறப்பாக பணியாற்றியுள்ளார். 2009-2010 ஆண்டில் டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக மிக சிறப்பாக பணியாற்றியவர். தான் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் பட்டு நிற்கும் பட்டு ரோஜாவாய் தான் வென்று நிற்கும் தனது சமுதாய சேவை. அவ்வாண்டில் தானே 800 புது ரொட்டேரியன்ஸை ரோட்டரி சங்கத்தில் இணைத்த பெருமையும் உடையவர். மெம்பர்ஷிப் குரோத்தை zone 5 நம்பர் 2 உயர்த்தி சிகரம் தொட்டு நிற்பவர். He was the past president of Indian Medical Association Kanyakumari. He is a member of ENT Association Tamil Nadu and president in Singers Club Kanyakumari district. And he was the president in Kumari Kalaikaragam. It's not like this. So how far I am going to justify this topic, but if he would have been here, it would have been a very good seminar. Yes, the other day Dr. Praveen called me for
AIDS awareness seminar. There were 13 people sitting on the dais and 15 people on the audience side. But luckily, now we have quite a good number of Rotarians here. But unfortunately, now I am going to throw light on this great topic: disease prevention and treatment. Of course, prevention is our Rotarian business. That I am a doctor Rotarian. I can give some points over there. To talk about the treatment of disease means you have to nail. Nobody will do that because I am only an ENT surgeon. You have to give me ENT topic, you have to talk for half an hour or 40 minutes. That's a different story. But still, what we are Rotarians are doing for this disease. When you classify disease, it is communicable and non-communicable. Communicable is protozoal, bacterial, viral disease like that. So non-communicable disease, diabetic mellitus, hypertension, obesity, cancer, and other. So as we all know that our 7 areas focus, we are giving more importance. There are 3 areas of about health: disease prevention and treatment, maternal and childhood health, and water sanitation. So the Rotarians are doing a lot of work. The topic is almost covered by when the purpose is explained by the chairman. But that has also given me a little easy to explain about the disease prevention. So when you talk about the disease, those are spreading through these parasites and protozoa like that. The diseases right from sneezing, gastroenteritis, and to the level of tuberculosis. It is all communicable diseases. The communicable diseases can be controlled only by the prevention. The prevention what we have to do. Now, வருமான் காப்போம் என்று சொல்வார்கள். நம்ம சின்ன குழந்தையிலேயே இட்ஸ் ஹெல்த் பாயிண்ட் we have been getting from our parents. நம்ம நேரம் பழுதை விளையாட போனால் கை காலம் நல்லா கழியுது. சாப்பிடும்போது காய்கறிகள் சாப்பிட்டு நல்லா கழுகி சாப்பிடு. நல்ல வெறுத்த சோறை சாப்பிடு. சாப்பிடும்போது அளவாக சாப்பிடு. அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணால் தட் இஸ் எவ்ரிபடி இருக்குது. That advice, the motivated சொல்றதா இப்போ வந்து நம்ம ஒரு scientific way exploring to the public, like our chairman has told, this much sugar you have to take, this much salt you have to take, like that. So better we talk about the non-communicable disease. This is the recent killing disease, disease. Moreover, the viral, we know that how we are suffering from COVID and polio. And almost Rotarians, the verge of, eradicating polio, only a few countries like Pakistan and Afghanistan. But still their works are going on. Hope within 2-3 years we can wholly eradicate polio. As far as communicable disease is concerned, the main is diabetes. Diabetes is an iceberg, especially in India. Because nearly 60% of the populations are suffering from the disease. That too, young adults. Why they are suffering? Because lack of exercise. Nowadays, these IT people, we all know that almost 24 hours, 20 hours they are sitting in front of the computer. They are not even taking regular diet. There is no exercise at all. That leads to these sort of problems like diabetes, hypertension, high cholesterol, obesity. Awareness for mobile numbers கொடுத்திருக்காங்க from the government. So our club, Rotary Club of Nagarkoil, has joined with the Kanyakumari collector, மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இணைந்து ஒரு ரிலீஸ் பண்ணுறோம். எல்லா ஸ்கூல்ஸ்லேயும், எல்லா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இது வந்து பேஸ் பண்ணி வச்சுருக்கோம்.
அவேர்னஸ் பெண்கள் உதவி எண் 181, குழந்தைகள் உதவி எண் 1098, கல்வி உதவி வழிகாட்டி மையம் 14417, இணையதள குற்றங்களின் புகார் எண், மாவட்ட காவல்துறை வாட்ஸ்அப் எண் 701036313173. நம்மளோட ரோட்டரி கிளப்லேயும் அதை ஒட்டி வச்சுருக்கோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் இட். As well as awareness. So it was the government. So I call upon Rotarian past President Vijay Kumari, thank you Rotarian past President Vijay Kumari. So all government schools as well as private schools நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். Sir, ready? Thank you. AG Rotarian Stuparam onto the desk. அவர் வந்து மெரிட்ல அந்த மெடிக்கல் காலேஜ் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. Earlier, I think our Dr. Suresh Balan wanted to have it as a district seminar, and maybe due to lack of time, he is a busy doctor, and so he converted it to just seminar. The district has been removed, and it is just a seminar on disease prevention and treatment. There is an old saying, we all know that prevention is better than cure. So, other than Rotary, district prevention and ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு மாற்றி எடுத்திருக்காங்க. ஸோ வி ஆல் நோ தட் ரோட்டரி வந்து இப்போ இன்னைக்கு ஒரு 7 areas ஆஃப் ஃபோக்கஸ், ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அண்டர் தி 7 areas ஆஃப் ஃபோக்கஸ். ஒரு 7 areas கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் வில் கம் அண்டர் தி 7 areas ஆஃப் ஃபோக்கஸ். அதில் ஒன் ஆஃப் த மெயின் ஏரியா இஸ் திஸ் டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். So the 7 areas focus on the importance, even our global grants will be allowed only under these 7 areas of focus. And the importance is so on the disease prevention and the treatment. We all know what is prevention, disease prevention. Two eminent doctors have informed us very clearly. Nalla informative talks. Dr. Shanmugam as well as Dr. Suresh Balan, because they give a nice flower. That manner to organize this function in beautiful manner. Our all 5 club presidents jointly made this function in better manner as like 5 petals of flower. So I cordially invite these all beautiful presidents. First I welcome our beloved DG Jacinta Dhamma, lighten the program with brightness and it gracious the occasion in all manner. District Governor, Rotarian Major Donor Jacinta Dhamma, President Rotarian Dr. Jenny Padua, Chairman of this seminar, Rotarian Dr. Suresh Balan, all the presidents who have come here, the President of Rotary Club of Nagarcoil Elite, Rotarian Sugumaran. Next, it's my duty to thank our chief guest, Rotarian past district governor, Dr. Shanmugam. He has taken all the efforts to elaborate what is prevention of communicable diseases and non-communicable diseases. He has
made very much stress on certain topics like exercise, balanced diet, and to reduce stress. He has also stated that we have to put an end to the constant usage of fast foods. Of course, that's right. Nowadays, all the youngsters, they go after fast foods, which are really injurious to our health. In this juncture, I would like to mention certain points stated by the chairman, Rotarian Dr. Suresh Balan. He had really given importance to the Rotary Foundation, which had taken the efforts to eradicate polio from the year 1985. He had also given a great emphasis to SOS, that is minimum taking of salt, oil and sugar. Dinner இருக்குது எல்லாரும் please stay for the dinner. Happy New Year to all of you.